இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த விவசாயிகள்லாம், நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னால், விவசாயிகளுக்கு தெரிவதற்காக அந்த காய் இந்த விவசாயிகளுக்கு தெரியறதுக்காக 2 காய் இருந்துச்சுங்க. போன வீடியோவில் இதை மாதிரி ஒரு நாட்டுக்காய், இதை பாருங்கள், நாட்டுக்காய் நம்ம இதை பற்றி தெளிவாக பார்த்தோம். இது நம்ம சிரஞ்சி 1. இதனுடைய நண்பகத்தன்மை எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி, ஏன்னா விவசாய பெருமக்கள் நாளைக்கு உண்மையை மட்டும்தான், ஏன்னா பசுமை பூமி சொல்லுவதெல்லாம் உண்மையான உரைக்கல், அதில் எந்த மாறுதல் இருக்கக்கூடாது. ஏன்னா தலைமை தத்துவம் தோட்ட தலைமையை தோற்று போயிடும். அப்போ நான் சொல்கிறது தப்பாக போனால் பசுமை பூமி டோட்டலி தோற்று போயிடும். ஏன்னா பசுமை பூமி விவசாயிகளுடைய வேதனை தோக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் ஆராய்ச்சி பூர்வமான முடிவுகளை உங்களுக்கு தெளிவிட்டிருக்கேன். இப்போ அதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால், போன இதில் பார்த்து என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், நாட்டுக்காய் இதே மாதிரி ஒரு நாட்டுக்காயை போன வாரம் நம்ம எடை போடும்போது அதில் 1325 கிராம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த காயை நம்ம எடை போடும்போது அதில் வந்தது 1720 கிராம். பட் அதில் என்ன கொஞ்சம்னு சொன்னால், அந்த காய் கொஞ்சம் இது ட்ரையாக இருந்துச்சு. இதில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தனால காயினுடைய வெயிட் 1720 காமிச்சிச்சு. நம்ம அதை வீடியோ பார்த்தீங்க, அது எல்லாமே நம்ம இதாக பார்த்தோம். அதுக்கு பிறகு நாட்டுக்காயை இது நல்லா புரிஞ்சிருங்க விவசாய பெருமக்களை. ஏன்னா விவசாய பெருமக்கள் வியாபாரிகளுக்கு இது நன்றாக தெரியும். நான் சொல்கிற விஷயங்கள்னா வியாபாரிகளுக்கு நன்றாக தெரியும், விவசாயிகளுக்கும் ஒரு அறிவு சார்ந்த விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும். நாட்டுக்காயினுடைய வெயிட் போன தடவை நம்ம போடும்போது 1325 கிராம். அதே இதை மாதிரி சிரஞ்சி 1 1700, அதில் ஒரு 300 கிராமுக்கு மேலே ஈரப்பதம் இருந்துச்சு. அதனால் இந்த வெயிட் அதிகமாக காமிச்சிச்சு. அடுத்து அந்த நாட்டுக்காயை உரித்து நம்ம எடை போடும்போது அதனுடைய வெயிட் 715 கிராம் வந்துச்சு. அதாவது உரிச்ச காயினுடைய வெயிட், அதாவது அந்த காய் உரிச்ச காய், அதனு உள்ள இருக்கிற தண்ணீர் ப்ளஸ் கொட்டாச்சி 3 சேர்ந்து அதனுடைய வெயிட் 715. அதே மாதிரி இந்த சிரஞ்சி 1 உரிச்சு அந்த எடை போடும்போது அது 870 கிராம் காமிச்சிச்சு. அது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த கொட்டாச்சியினுடைய வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த நாட்டுக்காயை இந்த பாருங்க, இதுதான் இந்த சிரஞ்சி 1. இந்த பாருங்க, இந்த கொட்டாச்சியினுடைய தடிமனை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்க, நாட்டுக்காயை மாதிரியே தடிமனாக தான் இருக்கு. இப்போ இதை வெயிட்டு போட்டோம். இந்த 2 கொட்டாச்சியினுடைய வெயிட்டும் சேர்ந்து 165 காமிக்குது. இந்த 165. அதே மாதிரி நாட்டுக்காயினுடைய கொட்டாச்சியை வெயிட்டு போட்டோம். அதனுடைய வெயிட்டு சேர்ந்து ஏறக்குறைய 130 கிராம். அப்போ இதில் ஏறக்குறைய எவ்வளோ வேரியேஷன் வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி அப்போ இந்த சிரஞ்சி 1 இளநீருக்கும் நல்லா இருக்கு, தேங்காய்க்கும் நல்லா இருக்கு, சமையலுக்கும் நல்லா இருக்கு, எண்ணெய் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கு, பருப்பும் திக்னஸாக இருக்கு, சீக்கிரம் காய்ப்புக்கு வருது. ஏக்கருக்கு 70 கண்ணு போடுறது பதிலாக 134 கண்ணு போடலாம். அப்போ உண்மையிலே சிரஞ்சி 1 நமக்கு பெட்டர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். இப்போ இந்த கொட்டாச்சி எடை பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம ஒரு இந்த பாருங்க சிஓடின்னு சொல்லிட்டு ஒரு ரகத்தை அதையும் உரிச்சு இந்த பாருங்க பார்த்தேன். கொப்பரா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது கொப்பரா இங்கே பாருங்க, ஒரு ரொம்ப மெலிசா இருக்கு. இங்கே பாருங்க, பூஞ்சலம் பூத்துருச்சு பாருங்க. பட் சிஓடி தயவு செய்து விவசாய பெருமக்களே, நீங்கள் இளநீருக்கும் மட்டும் பயன்படுகிற விவசாயிகள் தான் சிஓடி, எம்ஓடி, கங்கா பாண்டம், சன்னங்கி, நக்குவாரி, இதை மாதிரி 18ஆம் பட்டை, சாவக்காடு கிரீன் டோர்பு, இதை மாதிரி இளநீர் விவசாயிகள் தயவு செய்து விவசாய பெருமக்களே, இளநீருக்கு பயன்படுத்துகிற விவசாயிகள் இளநீருக்கு மட்டும் சொன்னால் மட்டும் அந்த ஆரஞ்சு, மஞ்சள், சிகப்புகளை போடுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இளநீருக்கு மட்டும்தான் பயன்படும், கொப்பராவுக்கு பயன்படாது. ஏன்னா இங்கே பாருங்க, ரொம்ப மெலிசா இருக்கு. 100 காயை உடைச்சி காய போட்டால் கூட ஒரு 5-6 கிலோ கூட தேராது. இப்போ நம்ம இந்த சிரஞ்சீவி 1னுடைய வெயிட்டை நம்ம அந்த நாட்டுக்காயினுடைய கொப்பராவையும் அந்த சிரஞ்சி 1னுடைய கொப்பராவையும் நம்ம வெயிட்டுக்கு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் இங்கே பாருங்க,
இதுதான் நம்ம இந்த சிரஞ்சீவி. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் இந்த சிரஞ்சி ஒன்னுடைய கொப்பராவை நம்ம பார்த்தோம். இந்த கொட்டாச்சியிலிருந்து எடுத்தது. இந்த பாருங்க கொட்டாச்சி இருக்கு. இப்போ இந்த பாருங்க இளநீர் மற்ற குட்ட ரகங்கள் எண்ணெய்க்கு மட்டும்தாங்க, தேங்காய்க்கு ஆகாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். சிரஞ்சி ஒன்று தான் டியூவல் பர்பஸ். இளநீருக்கும் தேங்காய்க்கும் கொப்பராக்கும் சமையலுக்கும் எண்ணெய் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் விவாஸ். இப்போ இங்கே பாருங்க கொப்பரா ஏறக்குறை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை எடை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. வாசனை பார்த்தா நாட்டுக்காயோடவும் வாசனை அதிகமாக வருது. ரெண்டாவது இதில் வியூவர்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கு. இது நம்ம நாட்டுக்காயினுடைய நம்ம கொப்பரை. அதாவது நீங்கள் லாஸ்ட் டைம் ஏன்னா கொஞ்சம் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வெயில் அதிகமாக படாதனால எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வெயிலில் காய வச்சேன். அதுக்காக நீங்கள் இதை தனியாக அந்த மாதிரி இது சீக்கிரம் கொஞ்சம் காய்ச்சி தரனா. ரெண்டாவது பூஞ்சனத்தோட அட்டாக் கூட இதில் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா காற்றினுடைய ஈரப்பதம் இருக்குது. பட் இது இங்கே பாருங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தான் ஏதோ கொஞ்சம் இதாக தெரியுதே தவிர, பட் இதில் இங்கே பாருங்கள் இந்த இஞ்சி இந்த பாருங்கள், இதை இங்கே பாருங்கள் ஈஸியாக இங்கே பாருங்கள் ஈஸியாக இதனுடைய பிணைப்பு திறன் தட் இஸ் தி கன்சிஸ்டன்ட் ஆஃப் தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இது கொஞ்சம் நாட்டுக்காயில் கம்மியாக தான் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் ஈஸியாக இதாகுது. பட்டு இந்த பாருங்க இந்த ரகத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க அங்கே பாருங்க இந்த பாருங்க போட்டால் இங்கே பாருங்க அது இந்த பாருங்க இந்த உடைப்பு திறன் இங்கே பாருங்க எவ்வளோ பிணைப்பாக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கு. அதாவது கை உள்ள போல, கை வச்சு பண்ணதும் ஆயில் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இங்க பாருங்க ஆயில் தன்மை அதிகமா இருக்கு. இங்க பாருங்க. ஆகையால் விவசாய பெருமக்களே, நமக்கு இந்த சிரஞ்சி டெஸ்ட் மாதிரி தெரியுது. சிரஞ்சி ஒண்ணு சாரி. இப்ப நம்ம எல்லாத்தையும் எடை போட போறோம். இப்ப நம்ம இப்ப தராசு 00 காமிக்குது பாருங்க. இப்ப நம்ம நல்லா புரிஞ்சது 1325 கிராம் இருந்த நாட்டுக்காயினுடைய வெயிட் 715. இப்ப கொப்பரா வெயிட்ட நம்ம பார்க்க போறோம். கொப்பராவுடைய வெயிட் பாக்குறீங்க 195 கிராம் வருது. பட் இந்த பாருங்க 195 கிராம்ல இது இன்னும் கொஞ்சம் காயல. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல ஈரப்பதம் இருக்கு. இதை ஈரப்பதம் போனா கண்டிப்பாக இது ஒரு 170 கிராம் தான் வரும். ஏன்னா இது இன்னும் காயல. இது காஞ்சி அடுத்த வெயிட் போட போறேன். 195 காய்க்குது. பட் கண்டிப்பாக 170 தான் வரும். ஈரப்பதம் இருக்கு. இப்ப இங்க பாருங்க இது நம்ம சிரஞ்சீவி இதை நம்ம இப்ப வெயிட் போடுறோம். இங்க பாருங்க அது 170, இது 230 பாத்துருங்க. இப்ப ஒரு காயை நம்ம உடைச்ச பாருங்க, இதாய வெயிட் போடுறோம். இது 220 காமிக்குது பாருங்க. இதுல என்னன்னு சொன்னா இன்னும் நல்லா புரிஞ்சிருங்க. இந்த பாருங்க எலி என்ன நிறைய கடிச்சிருச்சு. இங்க பாருங்க எலி நிறைய கடிச்சிருச்சு. நான் கூட அன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட். அப்ப இதுல கொஞ்சம் வெயிட் லாஸ் வரும் நிச்சயமாக. இது ஒரு 215, இது ஒரு 220 காமிக்குது. இது நாட்டுக்கா. அடுத்து இந்த பாருங்க இது ஏறக்குறைய 230 காமிக்குது பாருங்க. இப்ப முதல்ல கூடி இருக்கு 230 காமிக்குது. அப்ப இதுல கொஞ்சம் டேமேஜ் கூட ஆயிருக்கு. இல்லாட்டி ஒரு 250 கூட இதுல வர வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு 170. இதுல ஏறக்குறைய நாட்டுக்காயோடவும் 80 கிராம் கொப்பரா வெயிட் இதுல கூட வருது. நீங்க கண் கூட பாத்துட்டீங்க. 230 இது நான் உடைச்சது. இது 220 காமிக்குது பாருங்க. அது 230, இது 220 காமிக்குது பாருங்க. அப்ப நாட்டுக்காய் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு 195 காமிச்சிருச்சு, 190. ஆனா இதுல மாய்ஸ்சர் வெயிட் போக 170 தான் வரும். ஏன்னா இது இன்னும் காயல, அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கு விவாஸ். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்ல விவாஸ், இப்ப நல்லா புரிஞ்சிருங்க. சிரஞ்சீவி 1 போட்டா நிச்சயமாக, ஏன்னா நம்ம அனிதாவா மரம் 1000 இருந்தால் அரசனுக்கு சமம்னு சொல்லியிருக்கோம். இதே நாட்டுரகம் நெட்டை குட்டை நெட்டை போட்டேன்னா ஏக்கருக்கு 70 கண்ணுன்னு சொன்னால் ஒரு 13 ஏக்கர் 14 ஏக்கரில் தான் உங்களுக்கு 1000 கண்ணை உற்பத்தி செய்ய முடியும். இதே இது சிரஞ்சி 1ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுருங்க. ஏறக்குறைய ஒரு ஏக்கருக்கு 140 கண்ணுன்னு வைங்க. 10 ஏக்கருக்கு ஒரு 7 ஏக்கர், அது நமக்கு 14 ஏக்கரில் தான் 1000 மரத்தை நடவு செய்ய முடியும்.
சிரஞ்சீவி ஒன்றுன்னு சொன்னால் 7 ஏக்கர்ல நல்லா புரிஞ்ச பாதிக்கு பாதி. ஆனால் வருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், சிரஞ்சீவி 2 விடவும், நாட்டு ரகத்தை விடவும், இளநீ ரகத்தை விடவும், குட்டை நெட்ட ரகத்தை விடவும், நெட்டை ரகத்தை விடவும் சிரஞ்சீவி 1 குட்டை இண்டு குட்டை 30 செமிட்டால், அதோட தாய் பார்த்தீங்கன்னா அம்பாடி பச்சை இண்டு கிராஸ் பண்ணது மிக மிக அற்புதமான ரகம் என்று கூறி, நீங்கள் இனி உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸ் வேணாம். நம்ம எல்லாத்தையும் உலகத்திலே இவ்வளோ தெளிவாக பசுமை பூமி வேத நூல் என்பதற்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இதில் மேலே இன்னும் சந்தேகப்பட வேணாம். விவசாய பெருமக்களே, நீங்கள் இளநீருக்கும் தேங்காய்க்கும் உள்ள விவசாய பெருமக்கள் சிரஞ்சீவி 1 போடுங்க. ஏன்னா காய் பியூர் பச்சையாக இருக்கும். இளநீருக்கும் பயன்படும், தேங்காய்க்கும் பயன்படும், சமையலுக்கும் பயன்படும், எண்ணெய் சத்து கூட இருக்கும், பருப்பினுடைய அடர்த்தி நிறைய இருக்குது, நாட்டுக்காயை விடவும் எண்ணெய் சத்து கூட இருக்குது. பார்க்கறதுக்கு தான் நாட்டுக்காய் கொஞ்சம் தடிநம்பா தெரியுது. பட்டு உள்ள இறுகுத்தன்மை இறுகு அந்த பவர், அதாவது பார்த்தீங்க இங்கே பாருங்க, இந்த பவர் இங்கே பாருங்க. நீங்கள் வேணும் சொன்னால் அந்த காயை நான் உங்களுக்கு பாருங்க, நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டேன். ஆகையால் விவசாய பெருமக்களே, நீங்கள் 15 ஏக்கர் நாட்டு ரகம் போடுறதும் சரி, நெட்டக்குட்டை போடுறதும் சரி, நிச்சயமாக சொல்கிறேன், அதே வருமானத்தை சிரஞ்சீவி 1 போட்டேன்னு சொன்னால் ஒரு 10 ஏக்கர்லையும் 15 ஏக்கர் நாட்டு மரம் வைக்கிறதும் சரி, 10 ஏக்கர் சிரஞ்சீவி 2 வைக்கிறதும் சரி. ஆனால் சிரஞ்சீவி 1 7 ஏக்கரில் அந்த வருமானத்தை எடுக்கலாம். நம்ம நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், எல்லாத்துக்கும் பயன்படும் என்று கூறி, இதுக்கு மேலே நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். சிரஞ்சீவி 1 மிக சிறந்த ரகம் என்று நம்முடைய ஆராய்ச்சி முடிவுகளில் தெரியுது. ஆக விவசாய பெருமக்களே, நீங்கள் சிரஞ்சீவி 1 அல்லது சிரஞ்சீவி 2 இளநீருக்கு தேங்காய்க்கும் அதிகமாக தேவைப்படுறவங்க சிரஞ்சீவி 1 போடுங்க. தேங்காய்க்கு மட்டும் போது. ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அந்த சிரஞ்சீவி 2 உங்களுக்கு 50 வருஷம் குறையாமல் காய்க்கும் லாங்கிவிட்டு. சிரஞ்சீவி 1 ஒரு 30 வருஷத்தோட காய்ப்பு திறனை குறைக்கும். அப்புறம் வாழம் பட்டு காய்ப்பு திறன் குறையும். ஆகையால் நீங்கள் ஒரு 50 வருஷம் காய்க்கணும் என்னும் நினைக்கிற விவசாயிகள் சிரஞ்சீவி 2 குட்டை நெட்டையும், இல்லை சார் எங்களுக்கு 25-30 வருஷம் காய்ச்சா போதும், எங்களுக்கு அதுக்கு மேலே தேங்காய், ஏன்னா பெருசாக இருந்தாலும் தேங்காய் பிடுங்குறதுக்கு இளநீ வெட்டுறதுக்குன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்ட விவசாய பெருமக்கள் சிரஞ்சீவி 1ஐயும், இளநீருக்கு மட்டும் உள்ள விவசாயிகள் இளநீர் ரகங்கள், அதாவது சீவோடு, மஞ்சள். ஏன்னா சப்போஸ் நீங்கள் இளநீர் ரகம் போட்டீங்கன்னா தேங்காய் சின்ன சின்ன காய்களை ஒதுக்குவாங்க, மழை வரும், விற்க முடியாது, அப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ரெண்டாவது இந்த சிஓடி இருக்குது பாருங்கள், சாவக்காடு ஆரஞ்சு எம்மோடி, இதில் வெள்ளையினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. பூச்சி நோக்கு தாக்குதல், சிவப்பு கூண் இதனால இந்த சிஓடி எம்மோடியில் அதிகமாக இருக்குது. என்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக விவசாய பெருமக்களே, நான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். காலத்தினுடைய கட்டாயத்தை கருதி நம்ம போன வாரத்தினுடைய கண்டினியூட்டியை இப்போ போடுறோம். ஆக விவசாய பெருமக்களே, உங்களுக்கு சிரஞ்சீவி 1 சிறந்தது என்று கூறி, விவசாய பெருமக்கள் இனி கடன் இல்லாமல் மன சந்தோஷமாக அரசனுக்கு நிகராக சிரஞ்சீவி 1 போட்டு நீங்கள் வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.